கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பலூன் வித்துக்கிட்டு இருக்கவர் கலரா ஹீலியம் கேஸ் பலூனை வித்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு தம்பி போய், அங்கிள் பிங்க் கலர் பலூன் பறக்குமா அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு அந்த அங்கிள் சொன்னாரு, பறக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. அங்கிள் எல்லோ கலர் பலூன் கூட பறக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, பறக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த தம்பி, அங்கிள் பிளாக் கலர் பலூன் பறக்குமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு அந்த அங்கிள் சொன்னாரு, தம்பி இந்த பலூனோட கலரானால இது பறக்குமா பறக்காதா அப்படின்றது கிடையாது. எந்த பலூன்லாம் ஹீலியம் கேஸால ஃபில் ஆயிருக்கோ அந்த பலூன்லாம் பறக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் எந்த உள்ளங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இருக்கிறோ அவங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்றவங்களா இருப்பாங்க. என்ன நேயர்களே, உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இங்கிலீஷில் க்ரைங்கிற வேர்டுக்கு 3 லெட்டர், ஜாய்ங்கிற வேர்டுக்கும் 3 லெட்டர், லவ்ங்கிற வேர்டுக்கு 4 லெட்டர், ஹேட்டுங்கிற வேர்டுக்கும் 4 லெட்டர், சக்ஸஸ்ங்கிற வேர்டுக்கு 7 லெட்டர், ஃபெயிலியருங்கிற வேர்டுக்கும் 7 லெட்டர். நம்ம முன்னாடி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. வேதத்தில் கூட வாசிக்கிறோம். உபாகமம் 30:15 இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஏசப்பா கூட நமக்கு நன்மை தீமைன்னு சில ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் எந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்க போகுது. நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்க? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8.
நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க மாறணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அது போல தான் இருப்பாங்க. கணவன் மனைவியை மாற்ற முடியுமா? அந்த செய்தியை கேட்கிற கணவன்மார்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் மனைவி மாற ட்ரை பண்ணீங்க, மாறிட்டாங்களா? ஆண்டவர் பாருங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காண்பித்தார். ஐயா, கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் ஊழியக்காரன் மூலியமா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நீ இயேசுவை விசுவாசி. அவ்வளவுதான் அவனு சொல்ற ஆலோசனை. நீ விசுவாசி, அவருடைய மேல நம்பிக்கையை வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளையா நீ மாறணும்னு சொல்லி விரும்புகிறார். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்குற நாம் எல்லோரும் முதல்ல மாறணுங்க. எப்படி மாறணும்? அவர் மேலே விசுவாசம் வைக்கிற விசுவாசியாக மாறணும். இன்னும் கிறிஸ்தவர்களாக மாறணும். உண்மையான கிறிஸ்தவங்களாக மாறணும். சும்மா காட்சிங் கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. நிஜ கிறிஸ்தவங்களாக மாறணும். ஒரு ஊழியனாக மாறணும். நான் மாறினா மற்றவங்களை என் மூலியமா ஆண்டவர் மாற்றுறது ஆண்டவருக்கு எளிமையான காரியம். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க மாறணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அது போல தான் இருப்பாங்க. எல்லாம் மற்றவங்களை மாற்றுறதில் தாங்க நேரம் செலவழித்துறோம். நான் சொல்கிறேங்க, நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் நீங்கள் மற்றவங்களை மாற்றவே முடியாது. இப்போ கணவன் மனைவியை மாற்ற முடியுமா? அந்த செய்தியை கேட்குற கணவன்மார்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் மனைவி மாற ட்ரை பண்ணீங்க, மாறிட்டாங்களா? இல்லை மனைவிமார்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் கணவர் மாறிட்டாரா? நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். பிரதர், எவ்வளோ வருஷம் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர், நான் நினைக்கிற மாதிரி என் கணவர் இல்லை, மாற்றவே முடியல பிரதர். சரி விடுங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றிடுவீங்களா? அவங்க மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் சோர்ந்து போயிடுறீங்க. நான் சொல்கிறேங்க, எவ்வளவு மற்றவங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க. நான் அடிக்கடி இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன். 3 வருஷம் 12 சீசர்களை மாற்றணும்னு சொல்லி அநேக டீச் பண்ணுறார், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார், நேரம் செலவழிக்கிறார். ஆனால் பாருங்கள், மீன் பிடிக்கிறதுல ஆரம்பிக்கிறான் பேதுரு, முடித்து 3 வருஷத்தில் மீன் பிடிக்க போயிடுறான். அப்போ 3 வருஷம் இவங்களை மாற்றணும்னு சொல்லி எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். 12 சீசர்களில் பண ஆசை இருக்கிறவன் இருக்கிறான், யூதாஸ் கொரியத்தா இருக்கிறான், சிபாரிசு கூட்டு வர்றான் பாருங்க. என் பிள்ளை ஒரு பிள்ளை வலதுபுறத்தில் இருக்கணும், இன்னொரு பிள்ளை இடதுபுறத்தில் வச்சுருக்கணும், என் பிள்ளைகளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். அவங்க அம்மா போய் சிபாரிசு கூட்டு வர்றான். இன்றைக்கி அந்த 12 சீசர்களில் நிறைய பேர் யார் பெரியவன்னு சண்டை போடுறாங்க பாருங்கள். இன்றைக்கி இக்கால கிறிஸ்தவங்களே அதுதாங்க. உங்கள் சர்ச்சில் நீங்கள் 12 பேர் இருக்கீங்களா, இல்லை 50 பேர் இருக்கீங்களா, 100 பேர் இருக்கீங்களா? இந்த 100 பேர் கிறிஸ்தவங்களை நம்ம சர்வே எடுத்தோன்னா சில பேர் மீன் பிடிக்க போகிற பேதுரு மாதிரி தான் இருப்பாங்க, சில பேர் சிபார்சுக்கு ஆட்களை கூப்பிட்றவங்களாக தான் இருப்பாங்க, சில பேர் பண ஆசை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவங்களில் இப்படி தாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காண்பித்தார். ஐயா, அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியே, மற்றவங்களை நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி மாம்ச பிரகாரம் முயற்சித்து மாற முடியலையா? அவங்க எப்படி மாறணுமோ அதே போல் நீங்கள் மாறிடணுங்க. முதல்ல நீ ஒவ்வொருத்தரும் மாறிட்டீங்கன்னா, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க. இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமம் தான். ஆனால் யாருக்கு எழுதப்பட்டது? பாவிகளுக்கென்று எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம். அதை புரிந்து கொள்ளாம இருக்கும்போது பிசாசு குற்ற உணர்வை கொடுத்துடுறான். ஐயோ, இந்த பைபிளை தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு என் வாழ்க்கையில இருக்கு, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இப்படி நினைச்சு செய்யக்கூடிய கொஞ்சம் ஆண்டவரை தேடுகிற தேடுதல் குறைந்து விடுகிறது, பின்மாற்றங்கள் இன்னும் அதிகமாகி விடுகிறது. இந்த பைபிளை இரவும் பகலும் தியானிக்கும் போது இங்கே சொல்லப்பட்ட அந்த அறிவுக்கெட்டாத அந்த அன்பு என்கிற பெரிய அன்பை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பைபிள்ல ஒவ்வொரு பக்கங்களிலும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக, கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுல களி கூர்ந்து மகிழ்ந்து
ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி துதித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய அந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளிலே உம்முடைய இருதயத்தை நாங்கள் இன்னும் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அறிந்த இயேசுவை இன்னும் அறிந்து கொள்வது. அல்லேலூயா. எபேசியர் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது நிறைய விஷயத்துக்காக ஜெபிக்கிறார். அதுல கவனிச்சோம்னா எபேசியர் 3:18-19 சகல பரிசுத்தவான்களோடு நமக்கு ஒரு காலிங் சொல்றாரு, ஒரு ஜெபம். என்ன ஜெபம்னா, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. கிறிஸ்துவின் அன்பின் அகலம்னா என்னது? அகலம்னா தெரியுதா? கையை எப்படி விரிச்சுக்காங்க, இதுதான் அகலம். இங்கிட்ட உள்ளது அகலம். அடுத்து என்ன எழுதியிருக்கு? நீளம்னா என்னது? ஃப்ரண்ட் அண்ட் பேக். அந்த நீளத்தை சொல்லியிருக்கு. ஆழம், நமக்கு கீழே எவ்வளவு ஆழம். உயரம், 3 டைமென்ஷனல் லவ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய முப்பரிமாண அன்பு, ஒரு பெரிய அன்பு. அதை இன்னதென்று உணர்ந்து 19 சொல்றாரு, ஜெபிக்கிறாரு, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நம்ம பல விஷயத்துல வல்லவர்களாகணும், ஊழியத்துல வல்லமையா ஊழியம் செய்யணும் அப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல எப்படிப்பட்ட வல்லவர்களாய் மாற வேண்டும்? அறிவு கெட்டாத பெரிய அன்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்டே இருக்கிற ஒரு முயற்சி. அல்லேலூயா. இது எங்க கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார், அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கரம் வெளிப்படும் போது இந்த அன்பை உணர்வோம். மற்றவங்க சொல்லக்கூடிய சாட்சியை கேட்போம், இப்படிலாம் ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். எல்லாவற்றையோட மேல இந்த பைபிளை இரவும் பகலும் தியானிக்கும் போது இங்கே சொல்லப்பட்ட அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பு என்கிற பெரிய அன்பை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பைபிள்ல ஒவ்வொரு பக்கங்களிலும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தோட வாசிக்கும் போது ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறாரா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு எனக்கு தெரியும், நிறைய ருசி பார்த்திருக்கிறேன், உண்மைதான். அடுத்து பாக்குறேன் இவ்வளவா நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பு அது எவ்வளவு பெருசுங்கிறத இன்னும் கண்டுகொண்டே இருக்க ஒவ்வொரு நாளும் வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் வரலாறு, அது எப்படி அதனுடைய ஆரம்பங்கள் இருந்தது என்று சொல்லி அங்கே ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோசேப்பு இடத்திலே ஒரு தூதன் எப்படி ஒரு கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறக்க போகிறார் என்பதை அங்கே சொல்லிவிட்டு 22-23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்ப இங்கே தேவதூதன் சொல்லக்கூடிய காரியத்தின் நிச்சயத்தை யோசேப்பு அறிந்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே யோசிச்சோம், சொப்பனத்துல உள்ளது எல்லாம் நம்பிடலாமா? உங்களை குறித்து எனக்கு ஒரு சொப்பனம் வருது, அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல, உண்மையா இருக்கலாம், இல்லாட்டி தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கும்னு பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு. அப்ப நான் யோசிக்கணும், எதுக்காக இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடா, அல்லது எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தினால் எண்ணங்களினால் வரக்கூடிய கனவா அப்படிங்கிறத டிசைன் பண்ண தெரியணும். சரி, இங்க யோசேப்பு இருக்கிறாரு, அவருக்கு வந்தது பொய் கனவா கூட இருக்கலாமே, அது எப்படி அவருக்கு அந்த நிச்சயம் கிடைக்கிறது? அந்த தேவதூதன் வசனத்தை முன் வைக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார் கலாத்தியர்ல, நாங்க சொன்ன இந்த சுவிசேஷத்திற்கு மாறா வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தாலும் நீங்க கேட்க கூடாது, அவன் சபிக்கப்படணும் அப்படின்னு எழுதுறார். தேவதூதன் மாதிரி அப்படியே பிரகாசமான ஒரு வெளிச்சத்துல இங்க ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றதெல்லாம் நான் நம்பணும் அவசியம் கிடையாது. அவர் சொல்லுவதும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் ஒன்னா இருந்தா நான் ஏற்றுக்கொண்டா போதும். அல்லேலூயா. இதுல மிஸ் ஆன சிலர் தான் அநேக கள்ள உபதேசங்கள், கல்ட் குரூப்ஸ் உருவாவதற்கு காரணமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தரிசனத்துல யாரோ வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு தூதன் மாதிரி வந்திருக்கிறார், வெளிச்சமா இருந்திருக்கிறார், அவர் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட்டாங்க. இன்னைக்கு உலகத்தை லட்சங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற கல்ட் குரூப்ஸ் உடைய ஆரம்பங்கள்லாம் அங்க இருக்கும். இங்கே ஒரு சொப்பனத்திலே ஒரு தூதன் காணப்படுகிறான். இது நம்ப தகுந்த செய்தியா? 100க்கு 100 நம்ப தகுந்த செய்தி. ஏன்? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் உள்ள ஒரு வசனத்தை சொல்லி சொப்பனத்திலே தூதன் பேசுகிறார். 100க்கு 100 யோசேப்பு நம்பி விடலாம். அல்லேலூயா. சொப்பனங்கள் நமக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகளை வசனத்தை வைத்து ஆராயும் போது குழப்பங்கள் வராது. ஆமென். சரி, இந்த தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிச்சோம்னு சொன்னா ஏசாயா 7:14 இருக்கு. ஏசாயா 7:14 இந்த ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இததான் மத்தேயு அங்கே எழுதுகிறார்.
சரி, இன்னைக்கு என்ன கவனிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது இந்த ஏசாயா 7வது அதிகாரத்திலே இது யாருக்கு சொல்லப்பட்டது, சொல்லப்பட்ட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, நான் சொன்னேன்ல, பைபிள் படிக்க படிக்க என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும், அறிவு கெட்டாத அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனுடைய கிறிஸ்துவினுடைய பெரிய ஒரு அன்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு பக்கம் அப்படி இதை நான் பாக்குறேன். அல்லேலூயா. சரி, இது யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா 10வது வசனம் ஏசாயா 7:10 கவனிச்சோம்னு சொன்னா, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஓகே, ஏசாயா 7வது அதிகாரத்துல இங்கே என்ன நடக்கிறது, ஆகாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு கர்த்தர் பேசுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அனுப்புகிறார். அவர்கிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆகாஷ்ட சொல்ல சொல்லி ஏசாயா மூலமாக இங்க தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதுலதான் அந்த 14வது வசனத்துல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்படி ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா கார்லேஷன் இல்லாத மாதிரி இருக்கும், தொடர்பு இல்லாதது போல இருக்கும். இங்க ஆகாசுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாரு, இது எப்படி மத்தேயுல நிறைவேறின வார்த்தை இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தடுமாற்றுவது போல இருக்கும். பைபிள்ல கவனிச்சோம்னா ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் அமைச்சு வைத்த விதங்கள், பைபிள்ல சில பகுதிகள் ரொம்ப ஈஸியா இருக்கும், சின்ன பிள்ளை வாசிச்சா கூட அப்படி ஒரு ரீடிங்ல புரிஞ்சுக்கிற மாதிரி பைபிள்ல அதுதான் நிறைய இருக்கும். ஓகே, சில பகுதிகள் கொஞ்சம் கடினமா இருக்கும். சில பகுதிகளை ஒரு தேவ மனிதன் எழுதுகிறார், இன்டென்ஷனல் காம்ப்ளெக்சிட்டின்னு எழுதுறார். திட்டமிட்டே அதை கடினமாக்கி தேவன் வைத்திருக்கிறார், நம்மை ஆராயும்படி, அதை ஜெபத்தோடு தேடும்படி, நம்ம வாஞ்சியா தேடுறோமா அப்படிங்கிறத நம்மை உருவாக்குவதற்கு அப்படிப்பட்ட பகுதிகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் டீச்சர் அதை குறித்து எழுதுகிறார். நல்லது. சரி, இப்ப நம்ம என்ன கவனிக்க போறோம், இந்த ஆகாஸ் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரே, இந்த ஆகாஸ் எப்படிப்பட்ட ஒரு நபர், இவர் ஒரு ராஜா, சரியா? ஓகே, பொதுவா யார்கிட்ட ஆண்டவர் பேசுவார் நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது எப்படின்னா, மாரல் கேரக்டர். நம்ம சில நேரம் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரை என் கூட பேசுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் என் கூட பேசணும் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன், இன்னும் பேசல, அதனால என் பாவத்துல அறிக்கை செஞ்சு ஆண்டவரை என்னை மன்னியும் பரிசுத்தப்படுத்தும் என் கூட பேசும். இதுல என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதான் ஆண்டவர் சத்தத்தை என்னால கேட்க முடியல, அப்ப நான் இன்னும் பரிசுத்தமான ஆண்டவர் என்ன செய்வார், என்கிட்ட பேசிடுவார் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கிறது, முழு உண்மைலாம் கிடையாது. இங்க ஆகாஷோட ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஆகாஷ் யார், ஒரு பரிசுத்தவானா, ஜபத்திலே காத்திருந்த மனிதனா, கர்த்தாவே என் கூட பேசுங்க அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அப்படியே ஃபாஸ்டிங் இருந்த ஒரு தேவ மனிதனா? இல்லவே இல்லை. இஸ்ரவேலின் ராஜாக்களிலே, யூதா ராஜாக்களிலே மிக மிக அயோக்கியமான ராஜாக்களிலே இவர் ஒருத்தர். அந்த டாப் 10 லிஸ்ட் ரவுடிகள்ல இவர் ஒருத்தரா இருப்பார். கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் மனம் திரும்பாத மன கடினமுள்ள ஒரு மனிதனாக இந்த ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இவரை பத்தி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க விரும்பினா குறிச்சுக்கலாம். 2 ராஜாக்கள் 16 முழுசும் இருக்கு, 2 நாளாகமம் 28 முழுசும் இருக்கு. அதை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா, ஓஹோ இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில ஹிண்ட்ஸ். 2 நாளாகமம் 28 எடுத்துக்கங்க. 2 நாளாகமம் 28 முதல் வசனத்தின் பின்பகுதியில் எழுதியிருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் அப்படின்னு சொல்லி, கர்த்தருக்கு முன்பாக அவன் பொல்லாதவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செஞ்சா 2வது 3வது வசனத்துல பார்த்தா பாகால்களுக்கு வணங்குகிறதா எழுதியிருக்கு. 3வது வசனத்துல பார்த்தா இன்னொரு குமாரன் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி, 3வது வசனத்தின் கடைசியில தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு. பைபிள்ல சில விஷயங்கள் ரொம்ப டிராமாட்டிக் விஷயங்கள் 2-3 வார்த்தையில சொல்லிட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்க அப்படியே அரை தூக்கத்துல படிச்சீங்கன்னா இதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாமலே போயிடும். யோசிச்சு பாருங்க, என்ன போட்டிருக்கு, தன் குமாரன்னா யாரு, தன்னுடைய பிள்ளை. தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சானா, குமாரனையும் போடல குமாரரையும் போட்டிருக்கு. அப்ப மோர் தேன் ஒன். அக்கினியிலே தகித்து போட்டு. புரியுதா? என்னன்னு புரியுதா? என்னன்னு புரியுதா? ரோஸ்ட் சிக்கன் வாங்கி கொடுத்தாரு எழுதியிருக்கா? இல்ல, என்ன எழுதியிருக்கு, அந்த அவன் வணங்கின தேவனுக்கு பலியாக எரித்து விட்டான். இது ஒரு சினிமால எடுத்திருந்தா எப்படி எடுத்திருப்பாங்கன்னு யோசிங்க. எப்படி மியூசிக் இருக்கும், ஒரு பையன் அப்படி கெட்டி அந்த ஒரு எரிக்கிற மேடை கொண்டு போய் அங்க பாகாலுக்கு முன்னாடி எரிக்க போறத ஒரு சினிமால எப்படி மியூசிக்கோட எப்படி நம்ம வைத்து கலக்கிற மாதிரி எடுக்கலாம். அதை இல்ல டிராமாட்டிக்கா எடுக்கலாம். பைபிள் வாசிக்கும் போது கவனமா வாசிக்காட்டி முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். இந்த ஆகாஸ் எப்படிப்பட்டவர், கொஞ்சம் மோசமானவரா? எப்படிப்பட்ட மோசமானவன், தன்னுடைய மகன்களை பிள்ளைகளை அக்கினியில எரித்து, அப்படியாவது இந்த கடவுள் எனக்கு ஏதாவது செய்து விடாதா என்று சொல்லி மற்ற கடவுளை தேடினான் என்று சொல்லும் போது
நான் சொன்னேன்ல, அந்த டாப் 10 லிஸ்ட்ல அந்த மேல் வரிசையில வரக்கூடிய பட்டியலிலே மிக முக்கியமான ஒரு ராஜா இவன். இவருடைய வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, 28ல கவனிச்சோன்னு சொன்னா, இவர் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார்னா, ஏதாவது எதிரிகள் வந்துகிட்டே இருப்பாங்க, வந்து இவரை தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட நிறைய வீரர்கள் இருப்பாங்க, எதிரியாய் வரக்கூடிய சின்ன கூட்டமா வரக்கூடிய ராணுவம் இவரை ஜெயிச்சோம். இப்படி அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். இந்த அதிகாரத்துல படிச்சா அதுல ஒவ்வொன்றிலையும் பார்த்தா, பைபிளோட நம்ம பார்க்கும்போது இந்த ராஜா மனம் திரும்புவதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிக்ஷையின் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக, ஏதாவது வகையில நீ நித்தியத்தை இழந்து விடாதபடி என்னுடைய ராஜ்யத்திற்கு வர தகுதியாக வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏதாவது வழிகளை அமைத்து கொண்டே இருப்பார். ஆனா அவர் மனம் திரும்பவே மாட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யறாரா, 16வது வசனத்துல அசிரியாவின் ராஜாவுக்கு ஒத்தாசை கேட்டு ஆட்களை அனுப்பி தங்க வெள்ளியெல்லாம் அனுப்புனார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். 22ல பாத்தீங்கன்னா, தான் நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் எனும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எப்படி என்றால் 23, சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடினால் அவர்கள் எனக்கு துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆண்டவர் மனம் திரும்புறதற்கு எதிரிகளை அனுப்புகிறார். அப்படியாவது நீ என்ன தேடிட மாட்டியா, என் பைபிளை வாசிச்சு நான் என்ன செய்யறேங்கிறது நீ புரிந்து கொள்வாயா என்று சொல்லி வழிகளை, வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனா இவனுடைய மனம் எப்படி இருக்குது, வேதத்தை திருப்பி பார்க்க மனதே இல்லை. ஏன் வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்கள் வருகிறது என்று பார்க்கிறதுக்கு மனதில்லை. அவன் யோசிக்கிறான், அந்த சீரியா ராஜா என்னை ஜெயிச்சுட்டானே, அப்ப அவன் கும்பிடுற கடவுள் பெரிய கடவுள் போல, அப்ப அந்த கடவுளை கும்பிட்டு பார்த்தா என்னன்னு சொல்லி பலியிட ஆரம்பித்தான். அது அவனும் இஸ்ரவேலும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முறை இருக்கு. அது என்னங்கிறது இப்ப நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நல்லவங்களை பத்தி அவங்க செஞ்ச நல்லதும் பைபிள் எழுதியிருக்கு, கெட்டவங்க செய்த கெட்ட விஷயங்கள், பாவங்களும் எழுதியிருக்கு. ஒரு கேரக்டரோட, ஒரு செயலோட பைபிள்ல வாசிக்கும் போது நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறானா, நான் இப்படி இருக்கிறேனா, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணும். ரொம்ப ஒருத்தன் அயோக்கியனா இருக்கிறானா, அதுல என்ன செய்வோம்னா பொதுவா நம்ம தள்ளி நின்னுக்கிடுவோம். எப்படி நின்னுக்கிடுவோம்? நம்ம தள்ளி நின்னுக்கிடுவோம். நான் இவன மாதிரி இல்ல, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி பொதுவா அது என்ன சொல்லலாம், ஒரு ரிலீஜியஸ் ஹார்ட். நான் நல்லவனை போல என்ன ஃபீல் பண்ணி மற்றவங்கள்ட்ட இருக்கிற தப்பை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு ஈஸியா தெரியும், என் கண்ணில் இருக்கிற என்ன செய்யாது, உத்தரம் பெரிய கட்ட தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அந்த ஒரு வீக்னஸ்ல என்ன செய்வோம் அப்படின்னா, பைபிள் வாசிக்கும் போது ஆதாம் ஏவாளை வாசிக்கிறோம். ஆமா, அந்த ஒரு பழத்தை சாப்பிடாம ஒழுங்கா இருக்க முடியுதா பாரு, வாயை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அவங்களை அக்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி படிக்கணும், ஓஹோ இப்படி 1000 மரங்கள் சாப்பிட வாய்ப்பு இருக்கு, கூடாதுன்னு சொல்ற ஒரு பழத்தை ஏவாள் சாப்பிடும் போது, ஓ இதுதான் நானா, இப்படி தப்பு செஞ்சிருவேனோ அப்படிங்கிற ஞாபகம் வரணும். ஏற்ற துணையாய் கொடுத்த ஏவாள் ஆதாமை வஞ்சிக்க முடிகிறதே, அப்ப நானும் ஏமாந்துட முடியுமோ? அதாவது நான் சொல்ல வர்றது, தாவீது பத்சேபாவை பத்தி படிக்கிறோம். இப்படி பண்ணிட்டாரே தாவீது, கூட இருந்த நம்பிக்கையான உரியாவை கொன்னு அவனுடைய மனைவியை, இவ்வளவு மோசமானவரா இருக்காரு அப்படியும் படிக்கணும். நான் அப்படி இருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? என்ன ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நான் அப்படி ஒரு கொலைகாரனா இல்ல, விபச்சாரக்காரனா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது எப்படி பார்க்கணும்னா, ஓஹோ ஒரு தாவீதே இப்படி மாற முடியுமா, அப்ப நானும் மாற வாய்ப்பு இருக்கிறது என்கிற எச்சரிப்பின் செய்தி அதுல இருக்கு. அதை புரியலன்னா போச்சு. யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு 23ல பரிசேயர்களுக்கு ஐயோ, வேதபாரர்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது அவங்களுடைய மனநிலை ஒண்ணு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 23:29ல, மத்தேயு 23:29, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து. அவர் அப்படி நல்லா இருந்தார், இப்படி நல்லா ஒளிஞ்சிஞ்சாரு, தோமா வந்து உயிரை கொடுத்தாரு, இதெல்லாம் ரொம்ப பேசி அவங்களுக்காக நினைவு சின்னங்கள்லாம் கட்டுறீங்க. செஞ்சுட்டு 30ல, எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்ப கேள்வி, பைபிள் என்ன பார்த்து கேட்கிற கேள்வி என்ன, நான் நினைக்கிறேன் தாவீதின் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்படிலாம் உரியாவெல்லாம் கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு பைபிள் வாசிச்சேன்னா நான் சரியா பைபிளை புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோங்கிறாரு. நாங்கெல்லாம் அப்படி இருந்திருந்தோம்னா இப்படி எல்லாம் கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. நீ பைபிளே சரியா புரிந்து கொள்ளல, ஒன்ன நீ சரியா புரிந்து கொள்ளவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், பைபிளை எப்படி படிக்கணும், தப்பு செஞ்சவங்க குறித்து படிக்கும் போது ரொம்ப கவனமா படிக்கணும்.
நீங்க ஒருவேளை அப்படி தப்பு செய்யாத ஒரு நபரா இருக்கலாம், அப்படி தப்பு செய்து விட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அதுல கவனித்துக் கொண்டே படிக்கும் போது அந்த தப்பை செய்யாம இருப்பீங்க. அல்லேலூயா. நான் தாவீது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோட படிச்சேன்னு சொன்னா அதற்கு விழுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உணர்ந்து கொண்டுகிறோம், தாவீதே இப்படி தப்பு செஞ்சுட்டாரா, அப்ப நான் இன்னும் கவனமா இருக்கணும், இன்னும் ஜெபத்துல விழிப்பா இருக்கணும், ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்துடாம இருக்க உதவி செய்யுங்க. இதுதான் பைபிள் படிக்க வேண்டிய முறை. இப்ப ஆகாஸ் ராஜாவை குறித்து நான் படிச்சுட்டு இருக்கிறோம், வெளியே இருந்து பார்க்க கூடாது இப்படி ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லி அப்படி ஆகாச பத்தி பார்க்க கூடாது. நம்ம யோசிக்கணும், நான் ஆகாச போல இருக்கிறேனா, இயேசுவை பின்பற்றி பார்க்கிறேன், நான் கேட்ட சிலதெல்லாம் கிடைக்கல, வேற முறைகள்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னா, உலகத்தின் முறைகள்ல வேற எங்கேயாவது கோயிலுக்கு போனா ட்ரை பண்ணிருக்கலாமா, இப்படிலாம் சிலரை நம்ம பார்க்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியில. அப்படி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நாமும் இப்படிப்பட்டவர்களை போல விழுந்து விடக்கூடாது என்கிற கவனம் நமக்கு இருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம கவனிக்கிறது என்ன, இந்த ஆகாஸ் ராஜா இவ்வளவு மோசமான ஒரு ராஜா, இந்த ராஜாட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார், ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இது என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. அல்லேலூயா. இது என்ன அப்படிங்கறத நான் இன்னொரு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த ஏசாயா 7வது அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த 7:1 படிச்சோம்னு சொன்னா, முதல் வசனத்துல இருந்தே ஆகாஸ்ட ஆண்டவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் எழுதப்பட்டிருக்கும். அதுல குறிப்பா எதிரிகள்லாம் சூழ்ந்து வர்றாங்க, ரொம்ப நெருக்கமான காலம். 2வது வசனத்துல எழுதியிருக்கு ஏசாயா 7:2, சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அப்படியே தேசமே நடுங்குது, ராஜா இருதயம் நடுங்குது. ஐயோ, அந்த எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, நம்மளை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி நடுங்குகிற காலத்துல ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புறார். பயப்படாத, இவங்களுக்கு விரோதமா நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த பொல்லாத ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு காலத்துல அப்படிலாம் கிருபைகளை கொடுக்கிறார், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்யறாரு, எப்படி உன்னை காப்பாற்றுவேன், நீ விசுவாசமாயிரு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த 10:11 நீ தேவனிடத்திலே ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். இந்த ஆகாஸ் எப்படிப்பட்டவன்? பொல்லாத ஒரு மனிதன், கர்த்தரை ருசிக்காத ஒரு மனிதன். அப்ப ஆண்டவர் அவனுக்கு இரக்கமா என்ன சொல்றாரு, நீ ஒரு அடையாளத்தை கேளு, உனக்கு நான் தாரேன், நீ அப்படியாவது என்ன நம்பு அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுல நம்ம பாக்குறது என்ன, ஆகாசுக்கு ஆண்டவர் இப்படி இறங்கி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் நமக்கு எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் இன்னும் அழிஞ்சு போகாம இருக்கிறேன் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஆகாசுக்கு இறங்கின ஆண்டவர், குறை இருக்கு, நிறைய காரியங்கள்ல நிறைவு இல்லை அப்படிங்கும் போது அந்த ஆகாசுக்கு இறங்கின தேவன் அவர் எனக்கும் உங்களுக்கும் இறங்கி கொண்டே இருக்கிறார். அப்ப சொல்றாரு 11 ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அது ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் உண்டாக கேட்டுக்கொள் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்றாரு. ஆகாசோ 12வது வசனத்துல நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். நல்லா இருக்குல்ல? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்கலாமா கூடாதா? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்கலாமா கூடாதா? கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? பைபிள் எழுதியிருக்கு அப்படிதானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. உண்மைதான். ஆனா யோசிச்சு பார்க்கணும், அடையாளத்தை வேண்டிக் கொள்னு யார் சொல்றா? கர்த்தர் தான் சொல்றார். பைபிள் எழுதியிருக்கு அடையாளத்தை கேட்க கூடாது இல்ல, தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது. எப்படி சோதிக்க கூடாது? இந்த உயரத்திலிருந்து குதிச்சா தூதர்கள் காப்பாத்துறாங்களா இல்லையா நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? சோதிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படி சோதனைக்கு தன்னை இடம் கொடுக்கல. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணும்படி உன்னை நான் காப்பாத்துறேன், எதிரிகள்ட்ட இருந்து ஒரு அடையாளத்தை கேளு, நீ என் மேல விசுவாசம் வைக்கிறது கேளுன்னு சொல்றாரு. அந்த இடத்துல இந்த ராஜா சொல்ற நான் பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது தப்பான ஒரு ரெஸ்பான்ஸ். ரொம்ப பக்தி மாதிரி ஒரு தெரிஞ்ச வசனத்தை அங்க சொல்லிடுறாரு. ஏன் அப்படி நான் சொல்றேன்? 13 ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. இதுதான் ஹைலைட். அடுத்து வரப்போற தீர்க்க தரிசனத்துக்கு இந்த 13வது வசனம் தான் ஹைலைட். என்ன ஹைலைட்? இந்த ஆகாசு மனம் திரும்ப ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்லுகிறார். அதுலயும் அவனுக்கு மனசு இல்லை. இவர் அடையாளம் கொடுத்து நமக்கு என்னன்னு சொல்லி அதை ஏதோ ஒரு ஆண்டவருக்கு விரும்பாத ஒரு பதிலை சொல்லுகிறான். அப்ப ஆண்டவருடைய ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. இங்க ஆண்டவருடைய ஒரு சைடை பார்க்கிறோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் இல்ல. அப்ப இங்க பார்க்கிறோம், மனிதனுடைய செயல்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் தேவனை விசனப்படுத்துகிறது.
நீங்களோ நானோ கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது அவர் பரலோகத்துல பேசுறாரு, என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயா, உத்தமன் சன்மார்க்கன். அது ஒரு சைடு. நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கும்போது, நம்முடைய வார்த்தை, சிந்தனைகள், செயல்கள் நல்லா இருக்கும்போது பரலோகத்துல தூதர்களுக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்கிற ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம், அவருடைய அன்பை பார்க்கிறோம். அதே நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில குறைகள் இருக்கும்போது, அவரை துக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது, மீட்பின் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் எழுதியிருக்கு. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய சிந்தனைகளால், செயல்களால் ஆண்டவரை துக்கப்படுத்த முடியும், விசனப்படுத்த முடியும். அவர் விசனப்படுகிறார் என்கிற செய்தியை இந்த 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றேன், இது ஆகாசை குறித்து மட்டும் எழுதப்படவில்லை. 13ல எழுதியிருக்கு, தாவீதின் வம்சத்தாரே அப்படின்னு என்னையும் உங்களையும் சேர்த்தங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த வரப்போகிற 14வது வசனத்தின் அந்த மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரப்போகிறார் என்கிற செய்தி ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் பல வகையில் அதனுடைய வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே சொல்றார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி இதனுடைய ஆரம்பம் அங்கேயே சொல்லப்பட்டாச்சு. மற்ற வேத பகுதிகளிலே அதனுடைய பல முகங்கள், டிஃபரண்ட் ஃபேசஸ் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அதுல மிக முக்கியமானது ஒரு கன்னியின் இடத்திலே பிறப்பார் என்கிற செய்தி சொல்லப்படுகிற அந்த சூழ்நிலை என்ன, மனிதனுடைய தேவனை விசனப்படுத்துகிற ஒரு தன்மை, தேவன் எவ்வளவு அன்பா இருந்தாலும் அவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு மனிதன் ஆகாஸ் என்கிற இந்த ஒரு ராஜா, இவனுடைய வாழ்க்கையின் ஒரு தன்னுடைய வீழ்ச்சியின் உச்ச பகுதியிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையில தேவன், அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்கவே நான் என்ன செஞ்சேன், உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பரிசுத்தமா இருந்தா, கர்த்தருக்கு பிரியமா இருந்துட்டு அவர் சத்தத்தை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இது கவனிச்சோன்னா பல லெவல்ல இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறாரு, ஒரு பரிசேயன் வீட்டுக்கு சாப்பிட போறாரு. லூக்கா 7வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. அங்க சாப்பிட்டு இருக்கும்போது 37வது வசனத்துல இருந்து கவனிச்சோன்னு சொன்னா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வந்து அந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு 38ல எழுதியிருக்கு, அவருடைய பாதங்களிலே கண்ணீரினால் நனைத்து அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மனமுடைந்து ஆண்டவர் மேல உள்ள அன்பினால் அங்கே ஒரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வீட்டுல இருந்த பரிசேயன் 39, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது என்ன பார்க்கிறாரு, ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு ரொம்ப ஒரு மாரல் கேரக்டர், அயோக்கியமான ஒரு பெண்மணி அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பெண் அங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து காலை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து கழுவிக்கொண்டு முத்தம் செய்கிறதை பார்த்தபோது, அவரை 39 வாசிக்கிறேன், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். மனசுக்குள்ள இந்த பரிசேயனுடைய நினைப்பு என்ன, இவர் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருது. உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்லிதான் வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி இருக்கிறார். என்ன சந்தேகம் வந்துருச்சு, இவர் உண்மையான தீர்க்கதரிசியா இருக்க முடியாது, ஏன் தொடரவ இவ்வளவு அயோக்கியமான பெண்ணுன்னு தெரிஞ்சு தொட விடுறாரே. இன்னொரு வார்த்தையில we see the religious, அந்த மாய்மாலமான அந்த ரிலீஜியஸ் ஹார்ட்டை நம்ம பார்க்கிறோம். இவன் நினைக்கிறது என்ன, இவர் உண்மையான தீர்க்கதரிசினா பரிசுத்தவான்களை தான் கிட்ட விடுவாரு. அப்ப இவனுடைய நினைப்பு என்ன இருக்கும், தேவனிடத்துல யார் கிட்டி சேர முடியும், ஒரு பரிசுத்தம் உள்ள நபர், அப்படியே 100% ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாதான் கிட்ட போக முடியும். இப்படிலாம் இவனுடைய தியாலஜி, இவனுடைய இறையியல் அப்படிதான் இருக்கு. என்ன மறந்து விட்டார் இந்த பரிசேயன், எதை மறந்து விட்டார், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், பாவிகளை நேசிக்கிறார். ஒரு பக்கம் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார், சிக்ஷை வைத்திருக்கிறார், மனம் திரும்பாவிட்டால் நரகம் நிச்சயம்தான். இன்னொரு பக்கம் அந்த பாவி அவன் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிற தேவன் என்பதை அறியாததினால் அவருடைய மனசுக்குள்ளது ஒரு இடர்லா இருக்கு. அதை எப்படி கிட்ட விடுறாரு, அதை எப்படி தொட விடுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய அன்பை அதே இடத்துல நம்மளை பார்க்கிறோம். நீங்களும் நானும் சில நேரத்தில், எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சகோதரன் சேர்ந்து கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போவோம். ரொம்ப ஆசையா ஊழியம் செய்வார். திடீர்னு கொஞ்சம் வாரங்கள் வரல, என்ன அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கும்போது அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். சரி இப்ப என்ன, அவர் சொன்னாரு, பைபிள்ல இப்படி திறந்து காமிச்சாருங்க, என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னாரு. பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொன்னேன். இதை தொடர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னாரு. நான் சொல்றேன், கவனிச்சுட்டே வரீங்களா? நல்லா ஊழியம் செஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய நபர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, என்னங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. அவரை எப்படி பிசாசு ஏமாத்த பார்க்கிறான், பரிசுத்த வேதம் போட்டிருக்கு, ஐயோ அதை தொடர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, இந்த பைபிளை படிச்சு இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்யறது தகுதி இல்லைன்னு சொல்லி அப்படியே சில வாரங்கள் பின்மாற்றம் ஆயிட்டார்.
அப்பதான் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தினேன், சரி பரிசுத்த வேதாகமம் போட்டிருக்கு சரிதான், உள்ள என்ன போட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க வந்தேன்னு போட்டிருக்கு. இன்னொரு வார்த்தையில பாவிகளுக்கான பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமம் தான். ஆனா யாருக்கு எழுதப்பட்டது? பாவிகளுக்கென்று எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம். அதை புரிந்து கொள்ளாம இருக்கும்போது பிசாசு குற்ற உணர்வை கொடுத்துறான். ஐயோ, இந்த பைபிளை தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஐயோ நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு என் வாழ்க்கையில இருக்கு, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், இப்படி நினைச்சு செய்யக்கூடிய கொஞ்சம் ஆண்டவரை தேடுகிற தேடுதல் குறைந்து விடுகிறது. பின்மாற்றங்கள் இன்னும் அதிகமாய் விடுகிறது. நான் சொல்றேன், வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டோமா, இந்த பைபிள்ல இன்னும் கொஞ்சம் படிக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா, ஆண்டவர் காலில் போய் அழ வேண்டிதான். எப்படி இந்த பாவியாகிய ஸ்திரீ அழுது கண்ணீரை ஊற்றி அவர் கால்களை கழுவி முத்தம் செய்தா, அது போல அங்க போய் அழ வேண்டியதுதான். பரிசேயனை எத்தி தள்ளி இருப்பாரு நம்மள. பரிசேயன் என்ன செஞ்சிருப்பாரு? தூரப்போ பாவின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு, ஒரு மனமுடைந்து அதை ஒத்துக்கொள்கிற தன்மை இருக்கும்போது, ஐயோ என்ன மேற்கொள்ளணுமேன்னு சொல்லி ஒரு ஏக்கம், அதை குறித்த ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருக்கும்போது தள்ளிவிடாத ஒரு தேவன். சொல்ல வர்றது ஏசாயா 7வது அதிகாரத்துல தேவனுடைய அன்பின் உச்சத்தை பார்க்கிறோம். மகனை தீயிலே கொளுத்தி மற்ற தெய்வங்களுக்கு பலி கொடுக்கிற ஒரு மனிதன், என்ன செஞ்சாலும் மனம் திரும்பாத மற்ற ராஜாக்களை நம்பி அசரியாவுக்கு பணத்தை அனுப்புவார். அவன் வந்து இவனை துன்பப்படுத்தும், அப்படி மனம் திரும்ப மாட்டார். சீரியர்கள் அனுப்பி முறியடித்து, அப்படியாவது நீ கர்த்தரை தேடுவியா, சீரியாவின் கடவுளை நான் கும்பிட்டு பாக்குறேனே, ஒருவேளை எனக்கு வெற்றி கிடைக்கும்னு மன கடினப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு ஆகாசுக்கு வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவரை அந்த ஆகாஷ் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அங்கே ஏசாயா 7வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாவியான மனிதன், நம்ம இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம ஒரு சில நேரத்துல தள்ளி வச்சிடலாம். அந்த மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ அடையாளத்தை கேட்கிறேன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறேன், நீ விசனப்படுத்துற. அந்த விசனத்தின் உச்சியிலே தான் ஆண்டவருடைய அன்பு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற மகிமையான சுவிசேஷம் உலகத்திற்கு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். பாவத்தை வெறுக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஏதாவது பாவம் நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது வந்து ஒட்டி கொள்கிறதா? அதை மேற்கொள்ள முடியாதபடி நம்முடைய இருதயங்கள் கடினப்படுகிறதா? பிசாசுடைய தந்திரம் என்ன? பரிசேயனை போல இந்த பாவியாகிய மனிதன், நீ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீ நெருங்க முடியாது, அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார், உங்களோட பேச மாட்டார், நீ தள்ளப்படுவாய் என்று பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆவியானவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார், நீ தப்புதான் அப்படின்னு கண்டித்து உணர்த்தி இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தின் அருகே நம்மை ஆவியானவர் கொண்டு வருகிறார். பரிசேயன் என்ன மூலமாய் பிசாசு என்ன சொல்றான்? நீ தள்ளி போயிருங்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதே இயேசுவின் பாதத்திற்கு நீ வா, நீ பாவியாகிய ஒரு நபர் தான், உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு கன்னியின் வயிற்றிலே உருவாகி வந்தார், உன் மேல வச்சிருக்கிற அன்புனால. எபேசியர் 3ல நம்ம என்ன பார்த்தோம்? அறிவு கெட்டாத அந்த அன்பு என்கிற ஒரு பெரிய அன்பை சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த ஏசாயா 7வது அதிகாரம். அதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாகிய 14வது வசனம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவனுடைய அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் வைத்திருக்கிற அன்பு, அது ஒரு பெரிய அன்பு. அதை நீ அளவிட்டு எது இவ்வளவுதான் நீ நினைச்சிடாத. உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த அன்புக்கு அப்பாற்பட்டு விட்டா என்று சொல்லக்கூடிய பிசாசின் தந்திரங்களிலே நீ விழுந்து விடாதே. ஆண்டவரை விசனப்படுத்திடக்கூடாது. அந்த 13வது அந்த 7:13 வாசிக்கும் போல இருதயம் உடஞ்சிருச்சு. ஐயோ, ஆண்டவரை விசனப்படுத்துறாரு நினைச்சிட்டாலே எனக்கு அழுகையா வந்துடும். விசனப்படுத்தாமல் இருக்கும் அப்படிலாம் நமக்கு ஞாபகம் வரும். ஐயோ, நம்முடைய ஆண்டவரை நான் விசனப்படுத்தக்கூடாது, இயேசுவை நான் துன்பப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஜெபமா இருக்க வேண்டும், திட்டமா இருக்கணும், பிளான் பண்ணணும். இன்னைக்கு நான் இயேசுவை துன்பப்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல நான் அவரை விசனப்படுத்தி விடுகிறேன், எந்த இடத்துல ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு காலையில ஞாபகம் வைத்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபித்து விட வேண்டும். பழைய மனிதனை ஒவ்வொரு நாளும் சிலுவையில அறைகிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன அங்கே இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவரை இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்கிற புது உணர்வோடு ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏசாயா 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆகாஸ் என்கிற ராஜா அவ்வளவு அயோக்கியனா இருக்கும் போது அவனுக்கு மனம் இறங்கி விசனப்படுத்துகிறாய் என்று சொல்லியும் கூட அந்த மனிதன், ஆண்டவரே அவன் கெட்டு போய் விடக்கூடாது என்று சொல்லி வரப்போகிற பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிற உடைய அன்பை நாங்கள் பார்த்தோம். இந்த அன்பை விட்டு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கி விடாதற்கு எங்களுக்கு கிருபை தாரும்.
ஆகாசை போல ஆண்டவரே மன கடினம் உள்ளவர்களாய் மாறிவிடாதபடி, உம்மை விசனப்படுத்துவர்களாய் உடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இருந்து விடாதிருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த பெரிய அன்பை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் மரியா. என்னையும் ஆண்டவர் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நிப்பாட்டினதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா, நாங்கள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க. எனக்கு 2 வயசு இருக்கும்போது மஞ்சக்காமலை நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்போது எங்கள் அம்மா பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்லா பாருங்கள், கடைசி பொண்ணு வேற சொல்கிறீங்க, நல்லா பாருங்கள், இல்லைன்னா இறந்து போயிடும். ஏன்னா என்னோடய கண்டிஷன் அப்படி தான் இருந்துச்சு. பார்க்குற யாருமே பொழைக்கும், இந்த பிள்ளை உயிரோட வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் அப்படி தான் எங்கள் அம்மா டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, சத்தியம் டிவியில் மோகன்சி அங்கிள் ப்ரேயர் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போது 2003 அந்த மோகன்சி அங்கிளோட இது பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மடியில் வச்சு எங்கள் அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவரே நான் இந்த பிள்ளைய நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் உயிரோடு கொடுக்கணுன்னா கொடுங்க, இல்லைன்னா இந்த பிள்ளை உயிரோட வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைய உங்கள் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கண்ணீரோடு அழுதாங்களாம். ஏன்னா எனக்கு ரொம்ப இருக்க மஞ்சக்காமலை ரொம்ப அதிகமாக சிவியராக தான் ஆரம்பிச்சிச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே எனக்கு இருக்காது. எங்கள் அப்பா கூட ஒன் டைம் கூட வேலைக்கு கிளம்பி போயிட்டு இந்த பிள்ளை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனவர் திரும்பி ஒருவேளை இறந்து போயிட்டா நம்ம ஒய்ஃபால் எப்படி என்ன பண்ண முடியும், எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது, ஒரு ஆம்பளை இருந்து பார்த்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்துட்டாங்க. நான் அப்படி அவ்வளோ பெரிய கண்டிஷனில் நான் இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா, ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் உயிரோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊழியத்துக்கே அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏசப்பா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் மஞ்சக்காமலை நோயினால் ரொம்ப என்னுடைய பாடி கண்டிஷன் ரொம்ப லோவாகிட்டே இருந்ததோ, இந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பாடி கண்டிஷன்லாம் ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் இப்படி சுகமாக்கிட்டே இருந்தாங்க. அதை எங்கள் அம்மா உணர்ந்திருக்காங்க. அப்போ மறுபடியும் அதை சொன்ன எங்கள் அம்மா காலப்போக்கில் இப்படி அர்ப்பணிச்சதை. அதுக்கப்புறம் 2 வயசுக்கு அப்புறம் ஒரு 3 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனால் ரொம்ப கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம் வந்தோடனே எங்கள் தாத்தா பாட்டி இருந்துட்டு, சரி இங்கே இருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு
எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற ஊருக்கு அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் காலப்போக்கில் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நடத்தி வந்ததை எல்லாத்தையுமே மறந்துட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நான் ரொம்ப ஈடுபட்டிருப்பேன். சர்ச்சுக்கு போவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், கொயரில் கூட இருப்பேன். ஆனால் ஆண்டவர் எங்கேயோ நான் எங்கேயோ தான் இருப்பேன். இப்போ சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் பைபிள் எங்கே இருக்கும், நான் எங்கே இருக்கேன். அப்படி தான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. ஸ்கூலில் ஜாலியாக பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு நான் துரோகியாக தான் இருந்தேன். இப்போ ஒரு நாள் நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி போனேன். போயிட்டு வந்து காலேஜில் போனால் நான் கிடைச்ச குரூப்பு எனக்கு கிடைக்கல. அதுலேயே ஆண்டவர் ரொம்ப தடை பண்ணார். ஆனால் அதை நான் உணரலை. ஏன்னா ஆண்டவர் என்னை குறித்து வச்சிருக்க திட்டம் வந்து நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிருக்காரு. அதனால நினச்ச குரூப் எனக்கு கிடைக்கல. திருப்பி அவங்களா ஒரு குரூப், இந்த குரூப் எடுத்து படிமா அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நானும் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் எங்கள் அம்மாட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு. சின்ன வயசில் நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் நினைவு கொண்டு வந்திருக்காரு. உன் பிள்ளை இப்படி நீ அர்ப்பணிச்சில, ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி நீ சொன்னில, இப்போ உன் பிள்ளை எனக்கு கொடு அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்டாராம். அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, இப்படி ஆண்டவர் உன்னை கேட்குறாரு, நான் இப்படி அர்ப்பணித்தேன். சின்ன வயசில் நடந்த எல்லாத்தையும் அப்படி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்ககிட்ட பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசுவார்ல, என்கிட்ட பேசட்டும் அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். ஒரு அலட்சியமாக தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாத்தையும் சொல்ல என்ன அறியாமையே ஒரு பாரம், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னேன், என் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, எதுக்காண்டி என் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பைபிள் வசனம் மூலமாக ஒரு வார்த்தை மூலமாக என்கிட்ட பேசினார். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசினார். பேசும்போது ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாத்தையுமே நினைவு கொண்டு வந்தார். நீ இப்படி சூழ்நிலாம் இருக்கும்போது நிறைய நேரத்தில் நீ மனசோர்ந்து இருக்கும்போது நான் உன் கூட பேசினல, உன் கூட இருந்தல அப்படி சொல்லி எங்கள் அம்மா என்னை அர்ப்பணிச்சதை, எங்கள் அம்மா என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். சொன்னேன்னா அப்போ நான் சரி இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு இவ்வளோ நாள் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே நாங்கள் ஊழியத்துக்கு வர ஏசப்பா அப்படி சொல்லி நான் என்னை அர்ப்பணித்தேன். அர்ப்பணிச்சதுக்கப்புறம் அப்போ ஒன் டைம் டிவி நிகழ்ச்சி நான் ஏஞ்சல் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு அங்கிள் மூலமாக என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அந்த அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் முழுமையான ரட்சிப்பு உங்ககிட்ட இருக்குதா, நீங்கள் உங்கள் பாவத்தில் ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் டக்குன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் என் காதில் கேட்க வச்சார். உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே முழுமையான ரட்சிப்பு என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் சின்ன வயசுலேருந்து செஞ்ச சின்ன காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அப்போ என்னை விட்டு ஒரு இருள் வெளியேறினதை நான் ஆவியில் உணர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் பைபிள் படித்து அப்படியே ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே நான் எந்த ஊழியத்துக்கு போகணும், என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா, எதுவுமே எனக்கு தெரியலை அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் சின்ன வயசில் இந்த கிராம மிஷினரி இயக்கத்தின் மூலமாக எங்கள் ஊருக்கு வந்து சண்டே கிளாஸ் எடுக்க வருவாங்க அக்கா மாருங்க. நல்லா சண்டே கிளாஸில் கலந்துக்கிடுவேன். அதை ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி இந்த அக்காங்க வந்தாங்கல்ல அப்படி சொல்லிட்டு அப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வந்தேன். அப்போ சரி ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கிறாரு அப்படி சொல்லி அவங்க எனக்கு சண்டே கிளாஸ் எடுத்ததை என்னென்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ சொன்னோன்னே தான் அப்போ ஆண்டவர் நம்மளை இவங்க ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, இவங்க ஊழியத்துக்கு எப்படி போகணும் எதுவுமே தெரியாது அப்படி சொல்லி நான் நினைக்கும் போது தான் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், ஏசப்பா இப்படி சொல்கிறாங்கம்மா காமிக்கிறாங்க அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க ஊழியத்துலேருந்து ஒரு மாதம் ஒரு புக்கு நம்மளுக்கு வரும், அந்த புக்கில் அவங்களோட நம்பர் இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே அப்போ தான் பார்த்தேன், மோட்ச பயணங்கிற மாதம் வர்ற அந்த புக்கை பார்த்தோன்னா அந்த புக்கில் ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணால் இங்கே இருக்கிற ஒரு அக்கா எடுத்து என்னப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க அக்கா, எங்கள் அம்மா இந்த மாதிரி சின்ன வயசில் என்னை அர்ப்பணிச்சிருந்தாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது சரின்னு சொல்லி லாக்டவுன் சமயத்தில் இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னு தான் தெரியும் பைபிள் காலேஜ் இருக்குது, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொல்லித்தரதுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே சொல்லித்தரதுக்கு இருந்தாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு சின்ன ஊழியம் உங்களுக்கு ஓரமாக செஞ்சுட்டு போகிறேன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் நானும் பைபிள் காலேஜ் படிக்கிறேன், அதுவும் ஃப்ரீயாக எந்த ஃபீஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய காரியங்களை ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எப்படி எடுக்கணும், தனி நபரை சந்தித்து ஊழியம் சொல்லணும்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கும் இந்த ஊழியத்துக்கு வந்து 4 வருஷமாக ஆண்டவர் என்னை வழிநடத்திக்கிட்டே இருக்காரு. என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைத்த ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இந்த வியாதிக்கும் சுகம் கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம்.
எப்படி உயிர் போகிற அந்த லாஸ்ட் கண்டிஷனில் இருந்து எனக்கே சுகம் கொடுத்த ஆண்டவர் இதை பார்க்குற உங்களுக்கும் நிச்சயம் சுகம் தருவார். உங்கள் மேலே அவர் வைத்திருக்க திட்டங்கள் பெரியது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். அதனால சோர்ந்து போகாமல், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஊழிய பாரம், எனக்காக நீ வேலை செய்யவான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா தாமதிக்காமல் ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணிங்க. பெரிய காரியங்களை உங்களை குறித்து ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்களும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். God bless you. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திரும்பவும் ஒரு புது சாங் உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர முடியுமா? நாங்கள் வந்திருக்கிறோம், சேர்ந்து கற்றுக்கலாமா? ஓகே. சிட்டு சிட்டு குருவி பறப்பது போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவது போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. சிட்டு சிட்டு குருவி பறப்பது போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவதை போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. அவர் இரத்தத்தாலே மீட்டு கொண்டதா, பரிசுத்தமாக மாற்றி விட்டதா, என் பாவமெல்லாம் ஓடி போனதா, அவர் பிள்ளையாக மாற்றி விட்டதா, அவர் இரத்தத்தாலே மீட்டு கொண்டதா, பரிசுத்தமாக மாற்றி விட்டதா, என் பாவமெல்லாம் ஓடி போனதா, அவர் பிள்ளையாக மாற்றி விட்டதா. சிட்டு சிட்டு குருவி பறப்பது போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவது போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. சிட்டு சிட்டு குருவி பறப்பது போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவதை போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. ஹாய் குட்டீஸ், பாட்டுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கற்றுக்கலாமா? சிட்டு சிட்டு குருவி பறப்பதை போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவதை போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. சிட்டு சிட்டு குருவி பறப்பதை போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவதை போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. அவர் இரத்தத்தாலே மீட்டு கொண்டதால் பரிசுத்தமாக மாற்றி விட்டதால் என் பாவமெல்லாம் ஓடி போனதால் அவர் பிள்ளையாக மாற்றி விட்டதால் அவர் இரத்தத்தாலே மீட்டு கொண்டதால் பரிசுத்தமாக மாற்றி விட்டதால் என் பாவமெல்லாம் ஓடி போனதால் அவர் பிள்ளையாக மாற்றி விட்டதால் சிட்டு சிட்டு குருவி பறப்பதை போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவதை போல துள்ளி துள்ளி குதிச்சி மகிழ்ந்திடுவேனே. சிட்டு சிட்டு குருவி பறப்பதை போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான்
துள்ளுவதைப் போல துள்ளி துள்ளி குதிச்சு மகிழ்ந்திடுவேனே. ஹாய் குட்டீஸ், ஆக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த சிட்டுக்குருவியை போல் ரொம்ப சந்தோஷமாக இந்த பாடலை பாடி ரொம்ப சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. சிஎஸ்ஐ டிஎன்டி தூய திருத்துவ ஆலயம் நடத்தும் குடும்ப பண்டிகை ஆராதனை நாள் மே 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணி முதல் தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎஸ்ஐ டிஎன்டி தூய திருத்துவ ஆலயம், சேர்வைக்காரன் மடம். இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். திருநெல்வேலி ரோனாவூரில் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27ஆம் தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுதாங்க சுவிசேஷ சபை, டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷம் ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம் நாள் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.